தேவா சூர்யாவின் மர்ம வேட்டை எபிசோட் 3 ஏரியின் சாபம். காட்சி 1. கார் பயணம். கர்நாடகாவின் கிராமப்புற சாலைகளில் தேவாவும் சூர்யாவும் ஒரு பழைய ஜீப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே பசுமையான வயல்வெளிகளும் தூரத்தில் சின்ன சின்ன கிராமங்களும் தெரிகின்றன. வானம் நீல நிறத்தில் வெயில் காய்ந்து கொண்டிருக்கிறது. கார் எப்போதாவது புதைக்குழியில் இறங்கி எழும்போதெல்லாம் சூர்யாவின் கையில் இருக்கும் பழைய குறிப்பேடு மேலே குதித்து கீழே விழுகிறது. ஜெசியாக்காவின் மரணம் சூர்யாவின் உலகத்தை தலைகீழாக புரட்டி போட்டிருந்தது. அவனுடைய அப்பா ஜான் குருமூர்த்தி தங்கள் தாயை இழந்தபோது எப்படி உணர்ந்தாரோ அதே வலியை சூர்யாவும் உணர்ந்தான். ஆனால் இந்த முறை அவனுக்கு துணையாக அண்ணன் தேவா இருந்தான். தந்தையை தேடும் பயணம் இப்போது அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலாகவும் மாறியிருந்தது. ஒவ்வொரு அமானுஷ்ய வழக்கையும் தங்கள் தந்தையின் தொலைந்து போன தடயமாக பார்த்தார்கள். தேவா கார் ஓட்ட சூர்யா அவனது பழைய ஸ்மார்ட் போனில் ஏதோ ஒரு வீடியோவை உற்று பார்த்து திடீரென வெடித்துச் சிரிக்கிறான். சூர்யா சிரிப்பை அடக்க முடியாமல் போனை தேவாவின் முகத்திற்கு அருகில் நீட்டி, "டேய் தேவா, பாருடா, இந்த பூனை என்னமா செஞ்சிருக்கு பாரு. மீன் குடிக்க போய் வாளிக்குள்ளேயே மாட்டிக்குச்சு. செம காமெடியா இருக்குடா." தேவா சலிப்புடன் கண்களை சுருக்கி, "சூர்யா, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு ரோடு தெரியணும். நீ பூனை காமெடி பார்த்துட்டு இரு." சூர்யா சிரிக்க தேவா ஒரு பெருமூச்சு விடுகிறான். அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம நீ என்னடான்னா பூனை காமெடி பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சீரியஸா இரு சூர்யா. சூர்யா போனை அணைத்து, "சரி சரி, நீயும் ரொம்பத்தான் சீரியஸா இருக்க. அப்பாவை தேடுறது முக்கியம்தான். ஆனா மனுஷனா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வேண்டாமா? இந்த ஏரி விஷயமாவது சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்கும். 3 பேர் ஒரே மாதிரி காணாம போயிருக்காங்கன்னா ஏதோ அமானுஷ்ய சக்தி தான் காரணமா இருக்க முடியும்." தேவா யோசனையுடன், "ஆமாம், குறிப்புகள் எதுவும் தெளிவா இல்ல. ஆனா உள்ளூர்ல ஏதோ கதை சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். போய் விசாரிச்சு பார்ப்போம்." காட்சி 2. மாணித்தகம் ஏரி. கர்நாடகாவின் மாணித்தகம் ஏரி. பறந்து விரிந்த ஏரியின் மேற்பரப்பு மாலை சூரியனின் செம்மஞ்சள் நிற ஒளியில் மினுமினுக்கிறது. சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் அமைதியான சூழலும். ஆனால் அந்த அமைதிக்கு அடியில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருக்கிறது. காவல் அதிகாரி பார்த்திபன், ஒரு நடுத்தர வயது அதிகாரி, கவலையுடன் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார். அவரது தோள்களில் ஊரின் பாரமும் தனிப்பட்ட கவலையும் தெரிகிறது. தேவாவும் சூர்யாவும் தங்கள் வனக்காவலர் சீருடையில் காக்கி சட்டை, பேண்ட், தொப்பி கம்பீரமாக அவரிடம் செல்கிறார்கள். அவர்களின் நடையில் ஒரு நிதானம் தெரிகிறது. தேவா நிதானமான குரலில், "காவல் அதிகாரி பார்த்திபன், நீங்க தானே? நாங்க வனத்துறையில இருந்து வந்திருக்கோம். இந்த ஏரியில நடந்த சம்பவங்களை பத்தி விசாரிக்க வந்தோம். ஊடகங்கள் வாயில கேள்விப்பட்டோம்." காவல் அதிகாரி பார்த்திபன் சோர்வுடன் திரும்பி பார்த்து, "வாங்க ஐயா, என்ன சொல்றதுன்னு தெரியல. 1 வருஷத்துக்குள்ள 3 பேரு. எல்லாரும் திடீர்னு தண்ணிக்குள்ள மூழ்கி உடம்பு கூட கிடைக்கல. ஊர்ல எல்லாரும் ஏதோ சாபம், பேய், பிசாசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா என்ன பண்றதுன்னும் தெரியல." சூர்யா ஊர் மக்களை பார்த்தபடி, "மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயம் பரவி இருக்குன்னு தெரியுது. கடைசி சம்பவத்துல காணாம போனவர் யாரு? எப்ப காணாம போனாரு?" காவல் அதிகாரி பார்த்திபன் பெருமூச்சுடன், "கடைசியா போனவர் ரகு. 1 வாரம் இருக்கும். அவர்தான் என் ஒரே நம்பிக்கையா இருந்தார். என் சின்ன வயசு நண்பன். அவரோட பையன் நிழலன் ரொம்ப நல்ல பையன். பாவம், அவனுக்கு பேச வராது. அவங்க 2 பேரும் அடிக்கடி இங்க வருவாங்க, மீன் பிடிக்கிறதுக்காக." தேவா சுற்றி பார்த்து ஏரியின் தன்மையை கூர்ந்து கவனிக்கிறான். "நிழலன் எங்க இப்போ? பாதுகாப்புக்கு எங்க இருக்கான்?" காவல் அதிகாரி பார்த்திபன் குரல் தழுதழுக்க, "என் பொண்ணு ரூபினி பாத்துக்கிறா. பக்கத்துல தான் இருக்கோம். ஆனா அவளுக்குத்தான் பயமா இருக்கு. போனவங்க எல்லாரும் ஏதோ சின்ன வயசுல நடந்த விஷயத்தை பத்தி பேசினாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் புரியல." காவல் அதிகாரி பார்த்திபன் கண் கலங்குகிறார். தேவா அவரை ஆறுதலாக பார்க்கிறான். அவன் ஏரியின் மேற்பரப்பை பார்த்தபடி நிற்கிறான். ஏதோ ஒரு உள் உணர்வு அவனுக்கு எழுகிறது. காட்சி 3.
காவல் அதிகாரி பார்த்திபன் வீடு. காவல் அதிகாரி பார்த்திபன் வீடு ஒரு கிராமத்து வீடு. உள்ளே ஒரு மங்கலான வெளிச்சம். ரூபினி ஒரு இளம் பெண். நிழலன் 7-8 வயது சிறுவன். அமைதியான முகம். அருகில் அமர்ந்து ஒரு பழைய தமிழ்நாட்டுப்புற கதையை படித்துக் கொண்டிருக்கிறாள். நிழலன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனது கண்களில் ஒருவித சோகம் தெரிகிறது. தேவாவும் சூர்யாவும் காவல் அதிகாரி பார்த்திபனுடன் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். தேவா குறிப்பேட்டில் சில விஷயங்களை எழுதுகிறான். ரூபினி மெல்ல படித்து, அந்த அரண்மனையில் ஒரு நிழல் உருவம் அதன் பாதங்கள் தரையை தொடாமல் இரவு நேரத்தில் உலவியதாம். அதன் கண்களில் எரியும் தீ. அதை பார்த்தவர்கள் உறைந்து போவார்களாம். சூர்யா நிழலனை பார்த்தபடி லேசாக புன்னகைக்கிறான். நிழலன் அதை வாங்கி தலையசைக்கிறான். சூர்யா காவல் அதிகாரி பார்த்திபனிடம் மெதுவாக, நீங்க சொன்ன அந்த சின்ன வயசுல நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? 3 பேருமே அதை பத்தி பேசினாங்கன்னு ரூபினி சொன்னாளாம். இதுக்கும் ஏரிக்கும் என்ன சம்பந்தம்? காவல் அதிகாரி பார்த்திபன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன், தயக்கத்துடன், அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு கசப்பான நினைவு. நானும் ரகுவும் இன்னும் சில பசங்களும், சின்ன பசங்க, இந்த ஏரிக்கரைக்கு விளையாட வந்தோம். அப்போ ஒரு சின்ன பையன் அங்க தனியா விளையாடிட்டு இருந்தான். அவன் யாருன்னு தெரியல. நாங்க அவனை கிண்டல் பண்ணோம், கல்லெறிஞ்சோம். அவன் பயந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. குரல் உடைகிறது. நாங்க பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்துட்டோம். அப்புறம்தான் தெரிஞ்சது அவன் இறந்துட்டான்னு. போலீஸும் வந்தாங்க. ஆனா யாருமே எங்களை சந்தேகப்படல. நாங்க யார்கிட்டையும் சொல்லல. ரகுவும் நானும் அந்த ரகசியத்தை உள்ளேயே வச்சுக்கிட்டோம். தேவா குறிப்பேட்டில் இருந்து தலையை உயர்த்தி கூர்மையாக, அந்த பையன் பேரு என்ன? காவல் அதிகாரி பார்த்திபன் குரல் உடைந்து கண்களில் நீர் கோர்க்க, அவன் பேரு மது. அவன் குடும்பம் இங்க புதுசா வந்திருந்தாங்க. அப்புறம் அவன் காணாம போனதும் அவங்க குடும்பமும் இங்க இருந்து போயிட்டாங்க. சூர்யாவும் தேவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். சூர்யாவின் முகம் அதிர்ச்சியில் உறைகிறது. இதுதான் காரணம். இதுதான் பழிவாங்கும் ஆவி. ஜான் குருமூர்த்தியின் குறிப்புகள் சரியாகவே இருந்தன. தேவா காவல் அதிகாரி பார்த்திபனிடம், காவல் அதிகாரி, அந்த மதுவின் ஆவிதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதைச் சொல்ல வேண்டும். அது அமைதி அடைய வேண்டும் என்றால் உண்மை வெளிவர வேண்டும். காவல் அதிகாரி பார்த்திபன் வேதனையுடன், நான் எப்படி சொல்றது? என் குடும்பத்துக்கே என்ன மரியாதை இருக்கு? நான் ஒரு காவல் அதிகாரி. என் பேரனும் பொன்னும். திடீரென நிழலன் கையால் ரூபினியின் சட்டையை பிடித்துக் கொள்கிறான். அவனது முகம் பயத்தில் சுருங்குகிறது. வெளியே இருந்து ஏரி பக்கத்திலிருந்து ஒரு பயங்கரமான மெல்லிய அழுகுரல் கேட்கிறது. ஒரு சிறுவனின் அழுகுரல். காட்சி 4. மாணித்தகம் ஏரி. இரவு. முதல் தாக்குதல். நிலா வெளிச்சத்தில் ஏரியின் மேற்பரப்பு ஒருவித மர்மமான ஒளியில் மினுமினுக்கிறது. சுற்றிலும் அடர்ந்த மரங்களின் நிழல்கள் பயமுறுத்துகின்றன. ஏரியின் நடுவில் இருந்து கேட்கும் அந்த சிறுவனின் அழுகுரல் இப்பொழுது மேலும் தெளிவாக கேட்கிறது. தேவா, சூர்யா, காவல் அதிகாரி பார்த்திபன், ரூபினி, நிழலன் அனைவரும் எரிக்கரையில் பதட்டத்துடன் நிற்கிறார்கள். நிழலன் பயத்தில் ரூபினியின் கையை பிடித்துக் கொள்கிறான். சூர்யா சுற்றி பார்த்து குரல் நடுங்க, கேட்டதா? யாரோ அழற மாதிரி இருக்கு. இல்லை, அது அழறது இல்லை, அது ஒரு வேதனைடா. தேவா உன்னிப்பாக ஏரியை பார்த்தபடி கையில் ஒரு சிறிய வெள்ளிச் சிலுவையை எடுக்கிறான். இது மதுவின் ஆவிதான். பழி வாங்கத் துடிக்குது. நாம இங்க இருக்கோன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. ரூபினி குரல் நடுங்க, அப்பா என்ன நடக்குது இங்க? காவல் அதிகாரி பார்த்திபன் பயத்தில் உறைந்து நடுங்கும் குரலில், மதுதான். அவன் என் பக்கத்துல இருக்கான். திடீரென ஆரவ் தனது போனை எடுத்து பார்க்கிறார். அது ரூபினிக்கு வந்தது. போனை எடுத்து பார்த்ததும் காவல் அதிகாரி பார்த்திபன் அலறுகிறார். ரூபினி போன் பண்ணா. நிழலனை ஏரிக்கரை பக்கத்துல காணலையாம். பயத்தில் காவல் அதிகாரி பார்த்திபன் ஏரிக்கரையை வெறித்து பார்க்க நிழலன் அங்கு இல்லை. தேவா பதறி அடித்து, என்னது? எப்படி? அனைவரும் பதட்டத்துடன்
ஏரிக்கரையைச் சுற்றி நிழலனை தேடுகிறார்கள். காற்றின் சத்தம், மரங்களின் அசைவு, ஏரியின் அலறல் போன்ற சத்தங்கள் ஒரு பயங்கரமான இசையைப் போல ஒலிக்கிறது. சூர்யா கத்தினான், நிழலன், நிழலன்! காட்சி 5. ஏரிக்கரை, இரவு, உச்சக்கட்டம். ரூபினி பயத்துடன் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் முகத்தில் பயமும் பீதியும் நிறைந்துள்ளது. நிழலனின் சின்ன கைத்தடி ஏரிக்கரையில் கிடக்கிறது. ஏரின் மேற்பரப்பில் சிறு அலைகள் வேகமாக உருவாகின்றன. ஒரு கணம் நிழலனின் முகம் எரிக்குள் இருந்து வெளியே தெரிகிறது. அவன் வாயை திறந்து ஏதோ சொல்ல முயல்கிறான். ஆனால் அவனுக்கு பேச முடியாததால் அவனது கண்களிலிருந்து பயம் மட்டுமே வெளிப்படுகிறது. மீண்டும் அவன் உள்ளே மூழ்குகிறான். ரூபினி கண்களில் கண்ணீருடன் குரல் உடைந்து, நிழலன், நிழலன் எங்க போனான்? அவனை காப்பாத்துங்க! அனைவரும் பதட்டத்துடன் இருக்க ஏரியின் நடுவில் இருந்து நிழலனின் மெல்லிய குரல் கேட்கிறது. உதவி கேட்கும் மெல்லிய முனகல் ஒரு குழந்தையின் வலி நிறைந்த அழுகுரல் போல் கேட்கிறது. சூர்யாவுக்கு ஜெசிகாவின் மரணம் கண் முன் வந்து போகின்றன. நிழலன் மனதிற்குள் மட்டும் கேட்கும் குரல், வலி நிறைந்த முனகல்கள். அப்பா, காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. காவல் அதிகாரி பார்த்திபன் ஏரியை பார்த்து கதறுகிறார், பைத்தியம் பிடித்தது போல். நிழலன், என் பேரன். சூர்யா ஒரு நொடிக்கும் கூட யோசிக்காமல் ஏரிக்குள் குதிக்க தயாராகிறான். அவனது முகத்தில் ஜெசிகா காப்பாற்ற முடியாமல் போன கோபம் தெரிகிறது. தேவா சூர்யாவின் சட்டையை பிடித்து அவனை தடுத்து, இரு சூர்யா, இது சாதாரண ஆவி இல்ல, இது ஒரு பழிவாங்கும் சக்தி. நீ தண்ணிக்குள்ள குதிச்சா உன்னையும் இழுத்துட்டு போயிடும். நாம யோசிச்சு செயல்படணும். காவல் அதிகாரி பார்த்திபன் தேவா, சூர்யா, ரூபினி மற்றும் நிழலன் அனைவரையும் மாறி மாறி பார்க்கிறார். அவரது முகத்தில் ஒரு பெரும் போராட்டம், ஒரு நொடி தயக்கம். பின்பு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிறார். அவர் மெதுவாக ஆனால் உறுதியாக ஏரிக்குள் இறங்குகிறார். ரூபினி அப்பாவிடம் ஓடி கதறி, அப்பா, என்ன பண்றீங்க? உள்ள போகாதீங்க. காவல் அதிகாரி பார்த்திபன் ஏரின் நடுவை நோக்கி நடந்து கொண்டே, மது, நான் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு, என் பேரனை விட்டுடு, அவனுக்கு ஒன்னும் தெரியாது. நிழலன் ஏரியின் நடுவில் மெதுவாக மூழ்கிக் கொண்டிருக்கிறான். காவல் அதிகாரி பார்த்திபன் அவனை நெருங்குகிறார். சூர்யா பதட்டத்துடன், தேவா, இங்க பாரு. ஏரின் மேற்பரப்பில் ஒரு சிறுவனின் உருவம் தோன்றுகிறது. மதுவின் ஆவி. அது காவல் அதிகாரி பார்த்திபனின் கையை நீட்டி அழைக்கிறது. காட்சி 6. ஏரியின் நடுப்பகுதி. மதுவின் ஆவி காவல் அதிகாரி பார்த்திபனின் கையை பிடித்துக் கொள்கிறது. காவல் அதிகாரி பார்த்திபன் ஒரு நிம்மதியான புன்னகையுடன் தனது கண்களை மூடி ஏரிக்குள் மூழ்குகிறார். அவரது முகத்தில் ஒருவித அமைதி. அடுத்த நொடி நிழலன் பத்திரமாக ஏரிக்கரையில் ரூபினியின் கைகளில் இருக்கிறான். ரூபினி நிழலனை இறுக அணைத்துக் கொண்டு அழுகிறாள். ரூபினி நிழலனை இறுக அணைத்துக் கொண்டு வெடித்து அழுகிறாள். அப்பா, அப்பா! மதுவின் ஆவி இப்போது காவல் அதிகாரி பார்த்திபனுடன் இணைந்து ஏரிக்குள் முழுமையாக மறைந்து விடுகிறது. ஏரி மீண்டும் அமைதியாகிறது. அதன் மேற்பரப்பு எந்தச் சம்பவமும் நடக்காதது போல் அசைவில்லாமல் இருக்கிறது. தேவாவும் சூர்யாவும் சோகத்துடன் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். இந்த வழக்கில் அவர்கள் நேரடியாக எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஒரு உயிரின் தியாகம்தான் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. தேவா கனத்த குரலில், சில நேரங்கள்ல நாம தலையிட முடியாது சூர்யா. அந்த ஆவிக்கு தேவை பழி அல்ல, ஒரு நீதி. பார்த்திபன் மாமா அந்த நீதியை கொடுத்திருக்கிறார். சூர்யா கண்களில் நீர் கோர்க்க, தன் பேரனுக்காக உயிரை விட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவா. ரகுவின் ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்கும். காட்சி 7. கார் பயணம். தேவாவும் சூர்யாவும் மீண்டும் தங்கள் ஜீப்பில் மாணித்தகம் ஏரியிலிருந்து வெளியேறி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கிறார்கள். காலை சூரியனின் ஒளி அவர்களுக்குள் ஒருவித அமைதியை கொண்டு வருகிறது. ஜீப்பின் சத்தம் மட்டுமே கேட்கிறது. இருவரும் மௌனமாக பயணிக்கிறார்கள். அவர்களின் மனதில் ஏரியின் சம்பவங்கள் நிழலாடுகின்றன. சூர்யா மௌனத்தை கலைத்து குரலில் ஒரு சோர்வு, அந்த மதுவின் ஆத்மா இப்போ சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நம்புவோம் தேவா. ஆனா அந்த பயம்,
ஒவ்வொரு முறையும் தேவா ஜீப் ஸ்டியரிங்கை பிடித்தபடி, அதாண்டா சூர்யா இந்த பாதை. இதுல சந்தோஷம், துயரம், பயம், தைரியம் எல்லாமே இருக்கும். முக்கியமா நாம தனியா இல்லை. சூர்யா தன் தந்தையின் குறிப்பேட்டை எடுத்து பார்க்கிறான். நம்ம அப்பாவும் எங்க இருக்கிறாரோ, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ, அவர் இதைவிட பெரிய ஆபத்தில் இருப்பாரோ. தேவா சூர்யாவை பார்த்து உறுதியுடன், அதெல்லாம் யோசிக்காத. அப்பா ஒரு போராளி, நம்மளை விட திறமைசாலி. நம்மள மாதிரி நிறைய பேரை அவர் காப்பாத்தி இருப்பாரு. நாம தேடுவோம் சூர்யா. ஒவ்வொரு துப்பும், ஒவ்வொரு அமானுஷ்ய நிகழ்வும் நம்மள சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த அமானுஷ்ய பாதை நம்மள சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். விடாம தேடுவோம். இருவரும் அமைதியாக பயணிக்கிறார்கள். அவர்களின் முகத்தில் நிம்மதியும், அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒருவித எதிர்பார்ப்பும் கலந்திருக்கிறது. அவர்களின் ஜீப் தூரத்தில் மறையும் சூரியனை நோக்கிச் செல்கிறது. மாணித்தகம் ஏரின் சாபம் ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்தாலும் தேவா மற்றும் சூர்யா குருமூர்த்தியின் பயணம் தொடர்கிறது. ஒவ்வொரு வழக்கிலும் அவர்கள் புதிய பயத்தையும், மனிதர்களின் உணர்வுகளின் ஆழத்தையும், தியாகத்தின் வலியையும் சந்திக்கிறார்கள். தந்தையை தேடும் அவர்களின் அமானுஷ்ய பாதை இன்னும் எத்தனை புதிர்களை கொண்டு வருமோ? அவர்களுக்கு காத்திருக்கும் அடுத்த சவால் என்ன? அதுவரை இருளில் ஒளிந்திருக்கும் ஆபத்துகளுக்கு தயாராக இருங்கள். எபிசோட் முடிகிறது.